தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. அகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது இன்று தனது 21வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மார்கரெட் ஜோஸ்பின் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் அளிக்க வேண்டும் என்றும், அவரை நல்ல உடல் உள்ள நலனோடு ஆசீர்வதித்து நல்ல எதிர்காலத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்றும், அனிதா ஜோன்ஸ் புற்றுநோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்று திருப்பலியிலே மன்றாடுகின்றார். அவருடைய கருத்தை ஏற்று இறைவன் அவரை தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு நலமான வாழ்வை அருள வேண்டும் என்றும், இறந்த மேரி ஜோஸ்பின் லீமாம், மார்கரெட் ஜான்சன், சாரால், மேரி டாரத்தி இறந்த நாளை இன்று நினைவு கூறுகின்ற ராயப்பா, இறந்த 30வது நாளை நினைவு கூறுகின்ற அலெக்சாண்டர் பிரான்சிஸ், தேவமணி பிரான்சிஸ், மஞ்சுநாத், இறந்த 30வது நாளை நினைவு கூறுகின்ற எலிசபெத் மற்றும் தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து, இறந்த இந்த சகோதர சகோதரி அனைவருக்கும் இறைவன் தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை எடுத்து பார்க்கும் பொழுது, நீங்கள் உப்பாக இருங்கள், ஒளியாக இருங்கள் என்று சொல்லி இறைவன் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். நற்செய்திகளிலே எடுத்து பார்த்தோம் என்றால், ஒரு நபருக்கு ஒரு பண்புதான் என்று கூறப்படுவது கிடையாது. நேற்றைய நற்செய்தியிலே நீங்கள் எளிய மனத்தவராய் இருங்கள், பண்புள்ளவராய் இருங்கள், கனிவுள்ளவாய் இருங்கள் என்று சொல்லி பலவிதமான குணநலன்களுடைய கலவையாகத்தான் மனிதன் இருக்கின்றான் என்கின்ற உண்மையை நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. எனவே நான் இப்படித்தான், என்னுடைய வாழ்க்கை இந்த ஒரு கதாபாத்திரத்தோடு தான் வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குணநலன்களை மாற்றிக்கொள்வது என்பது மிக கடினம் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் இறைவன் கொடுக்கின்ற அழைப்பு என்னவெனில், மனிதன் குணங்களின் கலவையானவன். நல்ல குணங்களை கற்றுக்கொள்ள மனித தன்மை மேம்படுகிறது. அதன் வழியாக இறைவன் நம் மீது கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சி அதிகப்படுத்துகிறது.
இந்த அதிகப்படியான இறைவனின் மகிழ்ச்சியால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிப் போகின்றது. எனவே நான் இப்படித்தான் என்று மனம் மாறாமல் இருப்பதை விட, நான் மனிதனாக பிறந்திருக்கின்றேன், குணங்களின் கலவையாக இருக்கின்றேன், எனவே என்னுடைய குணநலன்களை எப்படி மேம்படுத்துவது என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையின் அன்றாட தேவைகளை சீர்தூக்கி பார்த்து என்னை நான் சரி செய்து கொள்வேன் என்கின்ற திறந்த மனதோடு வருபவர்களுக்கு வாழ்க்கையின் வெற்றியின் படிகள் அடுக்கடுக்காக கண்முன்னே வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே வாழ்க்கையின் வெற்றி படிகளில் ஏறும் வகையிலே நம்முடைய தவறுகளை, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நல்ல குணநலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆம் என உண்மையை பேசுபவர். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை. கடவுள் உண்மை உள்ளவராய் இருப்பது போல நான் சொல்வதும் உண்மையே. நானும் சில்வானும் திமோத்தேயுவும் உங்களிடம் இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையே பேசுபவர். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழுமாறு அவர் வழியாக ஆமேன் என சொல்கிறோம். கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளங்களில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உன் ஊழியன் மீது உமது முகவொளியை வீச செய்யும். உமது ஊழியன் மீது உம் முகவொளியை வீச செய்யும். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகிறேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகிறது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீச செய்யும். வாயை ஆவென திறக்கிறேன், பெருமூச்சு விடுகிறேன், ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகிறேன். உம் பேரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கம் போல் செய்வது போல என் பக்கம் திரும்பி எனக்கும் இறங்கும். பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீச செய்யும். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும், தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதையும். உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீச செய்யும், உமது விதிமுறைகளை எனக்கும் கற்பித்தருளும். பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீச செய்யும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறையும்மை புகழ்ந்திடவே, என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 5 இறை வாக்கியங்கள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை நம் அண்டை மாநிலமான கேரளாவில் பிறந்து வளர்ந்த அருளாளர் மரியம் தெரசியாவின் நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் இறைவாக்கு உரைத்தல், நோய் உற்றவருக்கு நலம் அளித்தல், காட்சிகள் வழியாக உரையாடுவது, புனித அவிலா தெரசம்மாவை போல் தரையிலிருந்து மேலெழுந்து போகும் வரம் என்று பல்வேறு புனிதமான அற்புத காரியங்களை செய்து வாழ்ந்து வந்துள்ளார். இவர் இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள உப்பாகவும் ஒளியாகவும் வாழ்ந்திருக்கிறார். இவர் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து தினந்தோறும் ஜெபிப்பாராம். ஆண்டவரோடு இவர் வைத்திருந்த அந்த அளவு கடந்த பக்தியினால் இன்று அருளாளர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். நாமும் புனிதர்களாக மாற சிறப்பாக ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகள். காரணம், நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளோம். நாம் அனைவருமே இயல்பிலேயே நல்லவர்கள், புனிதர்கள். அதற்கு காரணம், கடவுள் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார் என்று வாசிக்கிறோம். இயேசு இன்றைய நற்செய்தியில் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். உப்பாகவோ ஒளியாகவோ மாறுங்கள் என்று கூறவில்லை. நாம் ஏற்கனவே உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறோம். ஆனால் அதன் உவர்ப்பு தன்மையையும் ஒளியின் தன்மையையும் குறைவுபடாமல் பாதுகாக்கவே நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். அப்படி என்றால் என்ன? அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் புனிதர்கள். நாம் திருமுழுக்கின் வழியாக பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு புனிதமாக வாழுகிறோம், புனிதமாக மாறுகிறோம். ஆனால் நாட்கள் கடந்து செல்லும் போது
தான் என்ற அகங்காரம், இருமாப்பு, பொறாமை, சுயநலம் போன்ற பாவங்கள் நம்மை புனித வாழ்விலிருந்து விலகுவதற்கு தூண்டுகிறது. இத்தகைய நிலையை குறித்து தான் இயேசு கவனமாயிருக்க அழைப்பு விடுக்கிறார். உப்பு ஒளி பற்றி பேசினாலே அல்லது நாம் அந்த உப்பையோ ஒளியையோ பார்த்தாலோ எதிர்மறை எண்ணங்களே நமக்கு வராது. உப்பு ஒளி இவை இரண்டையும் சாதாரணமாக பார்க்கும்போது நமக்குள் நேர்மறையான, ஒரு ஆறுதலான, மகிழ்வான அல்லது அமைதியான எண்ணங்கள் தான் வரும். அதன் தோற்றம் மற்றும் அதன் நிறம் நம்மை அவ்வாறு பார்க்க வைக்கிறது. உப்பு தூய்மையாக்கவும் பாதுகாக்கவும் சுவையூட்டவும் பயன்படுகிறது. இவை அனைத்தையும் செய்வதற்கு உப்பு தன்னையே கரைத்துக் கொள்கிறது. அதுபோல ஒளி இருளை போக்குகிறது, தெளிவை கொடுக்கிறது, உண்மையை சுட்டி காட்டுகிறது. ஒளி தனக்கு தானே வாழ்வதில்லை, எரிவதில்லை, மற்றவர்களுக்காக எரிந்து பயன்படுகிறது. இந்த இரண்டு பொருட்களுமே புனிதத்தின் அடையாளமாக காட்டப்படுகின்றன. தியாகத்தின் சின்னங்களாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டு பொருள்களுமே தனக்குத்தான் வாழ்வதே இல்லை. இவ்வாறு தனக்குத்தான் வாழாமல் மற்றவர்களுக்காக வாழும்போது உப்பின் உவர்ப்பும் ஒளியின் தன்மையும் குறைவுபடாமல் வாழ்வோம், உப்பாகவும் ஒளியாகவும் இருப்போம். இன்றைய நற்செய்தியின் கடைசி இறை வாக்கியத்தில் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன? உப்பு ஒளி இரண்டையுமே மிக மிக சிறிதளவுதான் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்வார்கள். ஒரு தட்டு நிறைய உள்ள உணவில் சிறிதளவு உப்பு பெரும் சுவையை கூட்டிக் கொடுக்கிறது. மிக மிக அடர்ந்த கார் இருளை சிறிதளவு ஒளி சுத்தமாக அழித்து விடுகிறது. இவை இரண்டுமே சிறிதளவுதான், ஆனால் அது செய்யும் செயல்களோ மலையளவு. எங்கள் ஊர் ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள் இருக்கும் ஊர். எங்கள் ஊருக்கு சென்றடைய வேண்டும் என்றால் அந்த காட்டை கடந்துதான் செல்ல வேண்டும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது என்னுடைய சமூக அறிவியல் ஆசிரியர் மற்றும் கணக்கு ஆசிரியர் இவர்கள் இருவரும் எங்கள் ஊருக்கு தினந்தோறும் TVS 50 என்ற வாகனத்தில் 50 கிலோமீட்டருக்கு தொலைவிலிருந்து வருவார்கள். தினந்தோறும் காலையில் மாலையில் அவர்கள் அந்த வாகனத்தில் தான் வருவார்கள். இந்த காட்டு பகுதிக்குள் அனைத்து வனவிலங்குகளும் இருக்கும். நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது இது நடந்த நிகழ்வு. அன்று மாலை பள்ளி முடிந்து 5 மணி அளவில் அவர்கள் இருவரும் அந்த TVS 50 வண்டியில் பயணம் செய்கிறார்கள். அந்த மலைப்பாங்கான பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது அங்கு ஓர் கொண்டை ஊசி வளைவு இருக்கிறது. அந்த கொண்டை ஊசி வளைவிலே திரும்பும் போது அவர்கள் முன் பெரிய காட்டு யானை நிற்கிறது. என்ன செய்வதென்று அறியாமல் திக்கி திணறி அருகாமையில் உள்ள ஒரு 6 அல்லது 7 அடி குழியில் கணவாயில் விழுகிறார்கள். வண்டி ஒரு புறம் விழுகிறது, இவர்கள் இருவரும் மற்றொரு புறம் விழுகிறார்கள். அந்த யானையும் இவர்களை பார்த்து துரத்தி கொண்டு வருகிறது. அன்பிற்குரியவர்களே, இதன் உண்மையாக நடந்த நிகழ்வு. அவர்கள் எங்களுக்கு இதை சொன்னார்கள், ஆசிரியர்கள். அந்த சமயத்தில் அந்த யானை அவர்களை நோக்கி வரும்போது இவர்கள் மனதிற்குள் இருந்தது, இன்று என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டார்களாம். அந்த யானையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது வந்து கொண்டிருக்கிறது. சிறிது நேரத்தில் ஒரு சிறிய புதர், அந்த புதரை பார்த்தவுடனே அந்த யானை விலகி சென்று விட்டதாக அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் உயிரை காப்பாற்றியது அந்த ஒரு சிறிய புதர்தான் என்று அவர்கள் அதை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த புதர் யானைக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்காது. ஆனால்
அந்த ஆசிரியர்களின் உயிரை காப்பாற்றியது அந்த சிறிய புதர். இன்றளவும் அவர்கள் அவ்வழி செல்லும்போது அந்த புதரை பார்த்து மகிழ்வுறுவார்கள், நன்றியோடு நினைத்து பார்ப்பார்கள். மற்றவர்கள் முன் நாமும் சிறியவர்களாக, ஒன்றும் இல்லாதவர்களாக, பயனற்றவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக கருதப்படலாம். ஆனால் கடவுளின் பார்வையில் நாம் அனைவரும் மதிப்புமிக்கவர்கள். புதராக இருந்தும் இருவரின் உயிரை காப்பாற்றியது போல நாமும் உப்பாக ஒளியாக இருந்தோம் என்றால் மற்றவர்களின் வாழ்க்கைக்கு சுவையாகவும் ஒளியாகவும் மாறுவோம். மற்றவர்களின் வாழ்க்கைக்கு புது அர்த்தங்களை கொடுப்போம். நாம் அனைவருமே இப்பொழுது இருக்கும் இந்த நிலையிலிருந்து புனிதமான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். இறைவன் நம்மை வேறொருவராக மாறி மாற்றம் அடைந்து நற்செயல்களை செய்யுங்கள் என்று கூறவில்லை. உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள் என்கிறார். ஆக நாம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோமோ அதே நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு எப்படி பயனுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். நம்முடைய கிளை பங்கில் டிவிஎஸ் நகரில் வசிக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இந்த கொரோனா நாட்களில் தன்னுடைய ஆட்டோவை நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக இலவசமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கும் மருத்துவமனையிலிருந்து மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்லவும் அந்த ஆட்டோவை பயன்படுத்துகிறார். இவர் அந்த நோயாளிகளுக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறார். அதேபோல் எனக்கு தெரிந்த தள்ளுவண்டியில் பழங்களை விற்கும் ஒரு நபர் அருகாமையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தினந்தோறும் இந்த ஊரடங்கு காலத்தில் உணவுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து அவருடைய வாழ்க்கைக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறார். இதுதான் இப்பொழுது நாம் இருக்கும் நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு உப்பாகவும் ஒளியாகவும் மாறுவது. அன்பிற்குரியவர்களே, நாம் இருக்கும் நிலை மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் கூட நம் செயல்களால் மற்றவர்களுக்கு பயன் உள்ளவர்களாக மாறும்போது நம் விண்ணக தந்தை நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். நம்மால் பயனடைந்தவர்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். சுருக்கமாக இன்றைய நாளில் நாம் என்ன செய்யலாம்? முதல் வாசகத்தில் கேட்டது போல உண்மைக்கு சான்று பகர்வோம், உண்மையாய் வாழ்வோம், உண்மைக்கு நீதிக்கு துணை நிற்போம். நாம் இருக்கும் நிலையிலிருந்து நம்மாலான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வோம். நாம் அனைவருமே கடவுளின் படைப்பில் புனிதர்கள். ஆகவே புனிதத்தை குறையாமல் மங்காமல் பார்த்து கொள்வோம். அதற்கு தூய ஆவியின் வரத்தை நாடுவோம். இந்த வரங்களை இறைவன் நமக்கு அருள தொடரும் திருப்பலியில் மன்றாடுவோம். சிறிது நேரம் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் புனிதர்கள் என்ற உண்மையை எடுத்துரைத்ததற்காக நன்றி கூறுகிறோம். இந்த புனிதத்தை மங்காமல் பாதுகாக்க வரம் தாரும். நாங்கள் இப்போது இருக்கும் நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக மாறி உப்பாகவும் ஒளியாகவும் சுவை தரும் ஒளி தரும் கருவிகளாக மாற வரம் தாரும். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயணம் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன். என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன்,
நாதா என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனை கூறியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேரையர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய திருப்பலி நன்றியறிதல் திருப்பலியாக உம்முடைய பாதத்திலே தனது 21வது பிறந்த நாளிலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற மார்கரெட் ஜோஸ்பினுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் அவரை நிரப்பி அவருக்கு ஒளிமயமான வாழ்வை கொடுத்து முது அருளால் அவரை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். அனிதா ஜோன்ஸ்,
கேன்சர் நோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். அவருடைய கருத்தை ஏற்று ஆசீர்வதித்து அவருக்கு நலமான வாழ்வை அருள வேண்டுமாய் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மேரி ஜோஸ்பின் லீமா, மார்கரெட் ஜான்சன், சாரால், மேரி டாரத்தி, ராயப்பா, அலெக்சாண்டர் பிரான்சிஸ், தேவமணி பிரான்சிஸ், மஞ்சுநாத், எலிசபெத், தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நற்செயல்கள் மூலமாக விண்ணரசு நம்மிடையே வர வேண்டும் என்று சொல்லி விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பலவீனங்களை பாராமல் உம திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணைவர். திருப்பாடல் 17 வசனம் 3. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவி, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்மமைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாகிரும். புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாகிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாய் இருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னி மரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.